ஏஆர்சிஸின் புதிய மிஷின் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோஸ் உர விற்பனையாளர்களுக்கும் புதிய மிஷின் எப்படி இருக்குது என்று பாருங்கள். மிஷினை வழங்கியவர் எம் நடேசன் சார் அவர்களுக்கு நன்றி. யூஎஸ்என் மிஷின் புதிய மிஷின் இப்படி தான் இருக்கும். புதிய மிஷின் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது சார்ஜர் பிளக் பாயிண்ட் கிளப் இதிலே கொடுத்துருவார்கள். சி டைப்போட ஹெட் டைப் பின் இது உள்ளே உள்ளது. இப்படி தான் இருக்கும். அடுத்தது சார்ஜர் பின் சி டைப்போடது ஒரு டஸ்ட் கவர் இதிலே இருக்கும். முதலில் கவரிங் எடுத்ததுக்கப்புறம் மிஷினை இந்த சைடில் ஆன் செய்து கொள்ளவும். மொபைல் சார்ஜர் போடுற ஸ்லாட் வந்து இந்த சைடில் கீழே இந்த பின்னில் சி டைப் பின் சார்ஜர் இங்கே போட வேண்டும். அடுத்தது நம்ம ரோல் பியூஎஸ் மாற்றுறது இந்த இரண்டு சைடில், இந்த ரெண்டு சைடில் கிளிக் பண்ணி தூக்கினா இது ஓப்பன் ஆயிரும். அதை வலுவலுவாக இருக்கிறது இந்த பக்கத்து சைடில் வைக்க வேண்டும், இங்கிட்ட வைக்க வேண்டாம். மிஷின் ஆன் ஆகிடுது. உங்களுக்கு ஒய்ஃபையில் அதை சிம்மிலே ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒய்ஃபை எதுவோ சூஸ் செய்து கொள்ளவும். அப்படியே கொடுங்க. இப்போதும் ஒய்ஃபை கனெக்ட் செய்த பிறகு உங்கள் ஒய்ஃபை கனெக்ட் ஆன பிறகு இந்த மூன்றும் பச்சை கலரில் வர வேண்டும். இப்போது மேலே உள்ள மூன்றும் கிரீன் கலரில் வந்துவிடும். பிறகு வெளியே வந்துட்டு உங்களோட டிபிடி மொபைல் ஆப்பை கிளிக் செய்து கொள்ளவும். இது முதல் முறை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்களே சூஸ் செய்து கொள்ளவும். இப்போது உங்களுடைய ரீட்டைல் ஐடி பின் நம்பரை தயவு செய்யவும். உங்கள் எஃப்எம்எஸ் ஐடி பின் நம்பரை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தவும். உங்களுடைய கடையின் பெயர், மொபைல் நம்பர், ஆதாரோட நேம் செக் பண்ண கொடுத்தது பிறகு ஓகே செய்துட்டு அட்மின் அவர்கள் மட்டும் முதலில் லாகின் செய்ய வேண்டும். அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டும். கைரேகை வைத்து முடித்த பிறகு சொடக்கு சத்தம் ஒன்று வரும். வந்தது பிறகு ப்ராசஸிங் டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துவிடும். திரும்ப முதலிருந்து உங்களோட ரீட்டைல் ஐடியை இப்போது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களோட யூசர்ஸ் ஆக்டிவ் டீலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள செக் செய்து கொள்ளவும். 3 யூசருக்கு எது நீங்களே சூஸ் செய்து கொள்ளவும். யாரை கொடுக்குறீங்க லாகின் செய்த பிறகு கைரேகை வைத்து மறுபடியும் உள்ளே செல்ல வேண்டும். லாகின் செய்த பிறகு எப்பவும் போல் அதே பிஓஎஸ்சில் உள்ள போல் வந்துவிடும். சேல் டு ஃபெர்டிலைசர், இப்போ உரம் வந்தால் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம். சேல் டு ஃபார்மர் விவசாயிகளுக்கு பில் போடுறது. இப்போ ஒரு மாதிரியாக விவசாயிகளுக்கு ஒரு பில் போட்டு சொல்கிறோம். ஆதார் நம்பரை கொடுத்து பர்ச்சேஸ் செல்ஃப், அவரோட கைரேகை என்றால் பயோமெட்ரிக், இல்லை ஓடிபி என்றால் ஓடிபி கொடுத்துக்கொள்ளவும். அத்தாண்டிகேட் கொடுத்ததுக்கப்புறம் விவசாயியிடம் அவங்களோட கைரேகையை வைத்துக் கொள்ள வேண்டும். கைரேகை முடித்தது பிறகு சொடக்கு சத்தம் போல் வரும். வந்துவிட்டது என்றால் ரேகல் பதிவாகிவிட்டது என்ற அர்த்தம். என்ன உரம் கொடுக்க போறீர்கள் என்று சூஸ் செய்து கொள்ளவும். இப்போது பில் செய்து கொடுத்துட்டு நீங்கள் கேஷ் கொடுத்து சப்மிட் கொடுக்க வேண்டாம். அடுத்த உரம் போடுற மாதிரி இருந்தால் மேலே போயிட்டு அடுத்த உரத்தை நீங்கள் சூஸ் செய்து போகணும். பொட்டாஸ் உரத்தை சூஸ் செய்து ஒரு மூட்டை என்றால் உங்கள் எத்தனை உரம் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுக்க இங்கே மேலே பட்டியலில் 1 இல்லை 2 வரும். திரும்பி மேலே சென்று அடுத்த உரத்தை சேர்க்கும். இதுபோல் நீங்கள் சேர்த்து கடைசியாக கேஷ்னா கொடுத்துட்டு சப்மிட் என்று கொடுக்க வேண்டும். பிறகு எஸ் என்று கொடுத்துருங்க. அவங்களோட ரிப்போர்ட் வந்துடும். பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த மிஷினில் ரோல் மாட்டுவது, இந்த ரோலை நன்றாக கழட்டி விடவும்.
வலுவாக உள்ளதை உள் சைடில் வைக்கவும். மிஷினை மாட்டி இதுபோல் செய்துவிட வேண்டும். இப்போது உங்கள் மிஷினில் பிரிண்ட் பை யூஎஸ்பின் என்று கொடுத்தால் போதும். பிரிண்ட் பை யூஎஸ்பின் என்று கொடுத்தினால் மிஷினில் பிரிண்ட் வந்துடும். இப்போது பிரிண்ட் வந்து உள்ளது. அவ்வளோதான், முடிந்து விட்டது. மிஷின் முடித்ததுக்கப்புறம் பவர் ஆஃப் செய்ய வேண்டும் என்றால் லாங் ப்ரெஸ் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பவர் ஆஃப் என்று வந்துவிடும், அல்லது ரீஸ்டார்ட் பக்கத்துலேயே வரும். பவர் ஆஃப் அழுத்தினால் மிஷின் ஆஃப் ஆகிவிடும். ஷட்டிங் டவுன். அவ்வளோதான்.